கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னோட அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் டு வேர்ட்லி வெட்னஸ்டே. இந்த புதிதான ஒரு வேர்ட்லி வெட்னஸ்டேல உங்களை சந்திப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் வேர்ட்லி வெட்னஸ்டேல நாம் வசனத்திலிருந்து தியானிக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அது சங்கீதம் 145 19வது வசனம். சங்கீதம் 145 19வது வசனம். Psalms chapter 145 verse 19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். நான் திரும்பவுமாக உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். தேவஜனமே, கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அதுக்கும் முக்கியமானது, அவர்களுடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறார். அவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறார். நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்முடைய விருப்பம் என்னவோ அதை நமக்கு தந்தருளி நாம் கூப்பிடும் பொழுது நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இந்த காலகட்டங்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப லூக்குவாமா மாறிக்கிட்டு இருக்குது. நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறோம்னு நினைக்கிறோம். ஆனா இந்த உலகத்தின் காரியங்கள் ஏராளம் நடுவுல தீமைக்கு ஏதுவான காரியங்கள், இது தீமைன்னு தெரியும், இது உலகம்னு தெரியும். ஆனா அது நமக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது நம்ம இன்னும் கர்த்தருக்கு பயப்படுறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு பயப்படுகிற பயம் என்ன? நீங்க நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கும் பொழுது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க தீமையை வெறுக்கும் பொழுது உங்க விருப்பம் என்னவோ அதை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையும் நீதியும் உண்மையும் உடையவராய் இருக்கிறார். நாம நம்மை சுற்றி இருக்கிற தீமைகளை வெறுக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தீமையை வெறுக்கிறதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த தீமையை நான் வெறுக்கும் பொழுது என்னுடைய விருப்பம் எதுவோ அதை எனக்கு தந்து என்னை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுடையவராய் இருக்கிறார். நான் கூப்பிடும் பொழுது என்னை ரட்சிக்க அவர் உண்மையுடையவராய் இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணவர் மாறவே மாட்டார். தமக்கு பயப்படுகிறவர்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறாரா? நீங்க கிதியோனுடைய வாழ்க்கையில பாப்பீங்கன்னா, கிதியோன் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு, பராக்கிரமசாலியே நீ எழும்புன்றார், நீ இந்த மீதியானியரை நீ முறியடிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்காக முன் செல்லுகிறான். அவன் அப்படி போகும் பொழுது அவன் ஆண்டவரிடத்துல ஒரு டெஸ்ட் வைக்கிறான். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, என்கிட்ட மயிர் உள்ள தோல் ஒன்று இருக்குது, நிறைய முடி உள்ள தோல் இருக்குது, அதை நான் களத்துல போடுறேன்னா அந்த கிரவுண்டு நான் அதை வைக்கும் போது அந்த தோல் மேல மட்டும் பனி இருக்கணும் ஆண்டவரே, மற்ற இடங்களில் இருக்கக்கூடாது அப்படின்றப்போ ஆண்டவர் அதன்படியே செய்கிறார். அவன் அந்த தோலை எடுத்து புழிஞ்சு தண்ணி அதுல இருந்து வர்ற அளவுக்கு அதுல பனி இருக்குது. 2வது முறையும் ஆண்டவரே உமக்கு கோபம் மூலாது இருப்பதாக நான் இன்னொரு டெஸ்ட்டும் நான் பார்க்கணும்னு விரும்புறேன். நீங்க உண்மையிலே என் மூலமா மீதியானரை ஜெயிப்பீங்கன்னா நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெஸ்ட் இட், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வெதர் யூ வில் டூ இட் ஆர் நாட். அப்போ திருப்பி அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கறான், இப்போ தோல் மேல மட்டும் பனி இருக்கக்கூடாது, மற்ற எல்லா இடத்திலும் பனி இருக்கணும்னு கேட்கும் பொழுதும் ஆண்டவர் அதையும் அவனுக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆண்டவர் அவன் விருப்பத்தை அவனுக்கு நிறைவேற்றுகிறார். எப்பா, உன்னாலதான்ப்பா நான் கிரியை செய்ய போறேன், உன்னை கொண்டுதான் கிரியை செய்ய போறேன்னு சொல்லிட்டு அவன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். ஆனா அதுக்கு முன்னாடி தன்னை சுற்றி இருந்த தீமைக்கு ஏதுவான காரியத்தை கிதியோன் விலக்கி வைத்ததை நாம் வேதத்துல காண்கிறோம். அவன் கர்த்தருக்கு பயப்பட்டா ஆண்டவர் அவனோட விருப்பத்தை நிறைவேற்றினார். ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தையும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற தோப்பையும் நீ வெட்டி போடணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே அவன் தன்னோட வேலையாட்கள் ஒரு 10 பேரை கூட்டிட்டு போயிட்டு, பகல் அதை செஞ்சா பிரச்சனை வரும்னு சொல்லி ராத்திரி வேளையில போயிட்டு அந்த பலிபீடத்தை உடைத்து போடுகிறான். பாகாலின் பலிபீடத்தை அவன் உடைத்து போடுகிறான். அந்த தோப்புகளை எல்லாம் அவன் வெட்டி போடுறான். தேவஜனமே, நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு அவருக்கு ஏற்ற மகிமையை, அவர் கூறிய மகிமை அவருக்கு செலுத்தணும். நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைன்னா
தீமைக்கு ஏதுவான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை முதல்ல நம்ம கிட்ட இருந்து நாம் நிர்மலமாக்கி போடும்போது, உடைத்து போடும் பொழுது, தீமையை விட்டு விலகும் பொழுதுதான் நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். இங்க கிதியோன் ஆண்டவர் கிட்ட கேட்கிறான், எனக்கு இந்த தோல் மேல பனி இருக்கணும். 2வது நாள் கேட்கிறான், எனக்கு இந்த தோல் மேல பனி இருக்க கூடாது, சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாம் பனி இருக்கணும். ஆண்டவர் அதை செய்யறார், அவன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். இன்றைக்கு உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றணும்னா நீங்க அவருக்கு பயப்படணும். உங்ககிட்ட இருக்கிற பாகாலுக்கு அடுத்த கிரியைகள், உலகத்திற்கு அடுத்த கிரியைகள், விக்கிரகங்களுக்கு அடுத்த கிரியைகள், எனிதிங் ஆஃப் ஐடலட்ரி, தேவனிடத்திலிருந்து உங்களை பிரிக்கிற எந்த காரியமும் விக்கிரக ஆராதனைன்னு சொல்லி கடந்த வேர்ட்லி வெனஸ்டேலாம் நான் பேசினதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். தேவனிடத்திலிருந்து உங்களை பிரிக்கிற எந்த காரியமும் தீமை. உங்களுடைய விருப்பத்துல ஆண்டவருடைய இன்டர்வென்ஷன் இருக்கணும். உங்க விருப்பத்துல, உங்க டிசையர்ல கர்த்தர் இருக்கணும், வசனம் இருக்கணும். அதுக்கு மிஞ்சினது அது ஈவலா இருக்கும், அது தீமையா இருக்கும், அது பிசாசு கூறியதா இருக்கும். நீங்க அதை மறக்கவே கூடாது. உங்க வாழ்க்கையில நீங்க சில டிசையர்ஸ் வச்சிருப்பீங்க, விருப்பங்கள் வச்சிருப்பீங்க. ஐயோ எனக்கு இந்த மாதிரி நடக்கணும், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஜாப் இந்த மாதிரி வேணும், என்னுடைய திருமணம் இந்த மாதிரி வேணும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கணும், என்னுடைய டிராவல் இந்த மாதிரி இருக்கணும், என்னுடைய வெஹிக்கிள் இந்த மாதிரி இருக்கணும். எல்லாத்துலயுமே ஈவன் ஃபுட், உங்க உணவு, இப்படிப்பட்ட உணவு தான் நான் பிரியப்பட்டு சாப்பிடுவேன்னு கூட இருக்கும். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. டெம்டேஷன்ல முதல்ல பிசாசு ஆண்டவருக்கு வைக்கிற டெம்டேஷனை ஃபுட்டுல தான் வைக்கிறான். இன்னைக்கு உங்க ஃபுட்டு கூட ஆண்டவருக்கு விருப்பப்பட்ட பிரகாரம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த உணவுகளே கூட உங்களுக்கு நஞ்சாய் மாறிவிடும். தேவ ஜனமே, நான் உங்களை பார்த்து அன்பாய் பட்சமாய் சொல்லுகிறேன், தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தர் பயந்தவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். நீங்க தீமையை வெறுக்கும் பொழுது உங்களிடத்துல இருக்கிற விக்கிரகங்களுக்கு அடுத்த கிரியைகள், எனக்கு சில வேளையில உங்களுக்கு உங்க ஆடையே ஒரு விக்கிரகமா இருக்கும், உங்க மொபைல் போன் உங்களுக்கு ஒரு விக்கிரகமா இருக்கும். தேவனிடத்துல இருந்து பிரிக்கிற காரியம், உங்களுடைய ஆர்னமெண்ட்ஸ் ஒரு விக்கிரகமா இருக்கும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு விக்கிரகமா இருக்கும், உங்க வேலை ஸ்தலம் ஒரு விக்கிரகமா இருக்கும். உங்களை ஆராதிக்க விடாது, துதிக்க விடாது, உங்களை ஆண்டவரை தேட விடாது. எனி டைம் நீங்க பிஸின்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய நெருங்கின உறவுகள் உங்களுடைய பெரிய விக்கிரகமா இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்க சபையை விட்டுட்டு கூட ஓடுவீங்க, அவங்களுக்காக நீங்க தேவனை கூட விட்டுட்டு ஓடுவீங்க. தேவஜனமே, நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள் விக்கிரகங்களாக இருக்கிறது, பாகாலாக இருக்கிறது. இஸ்ரவேலுக்குள்ள தேவனுக்கே ஆராதனை இருக்கணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள தேவனுக்கு மகிமை இருக்கணும். உங்க கண்ணுல தேவனுக்கு மகிமை இருக்கணும், உங்க செவியில தேவனுக்கு மகிமை இருக்கணும், உங்க நாவுல தேவனுக்கு மகிமை இருக்கணும். இவைகளிலிருந்து இந்த மகிமை அவருக்கு கொடுக்காதபடிக்கு உலகமும் பிசாசும் அந்த மகிமை எடுத்துப்பாங்கன்னா அதெல்லாம் ஈவல், அதெல்லாம் விக்கிரகம், அதெல்லாம் பாகாலுக்கு அடுத்த கிரியைகள். நீங்கள் அவைகளை வெட்டி போடும் பொழுது, நீங்கள் அவைகளை நிர்மூலம் பண்ணும் பொழுது உங்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் என் விருப்பத்தை நிறைவேற்றவே மாட்டாரு. சில வேளையில தம்பி, தங்கச்சி, சகோதரனை, சகோதரி, நான் சொல்லுகிறேன், உங்கள் விருப்பங்கள் கூட தேவனுக்கு சித்தம் இல்லாதவைகளா இருக்கும்னா அந்த இடத்துல தேவன் தன்னுடைய சித்தத்தை விளங்க பண்ண மாட்டார். அவர் விருப்பம் என்னவோ அதை உங்க வாழ்க்கையில செய்வாருன்னா உங்களுக்கு அது மகிமையா இருக்கும். உங்களுடைய விருப்பங்களை சில வேளையில ஈவலா இருக்காது, இச்சையினால வந்த ஒரு விருப்பமாக இருக்கலாம். That desire which you have right now might be a desire which came out of lust. அப்படி இருக்கும் பொழுது தேவன் அதை நிறைவேற்றி கொடுக்க மாட்டார், உங்க கையில கொடுக்க மாட்டார், உங்களுக்கு அந்த நன்மையை கொடுக்க மாட்டார். அந்த லஸ்ட்ஃபுல் காரியம், அந்த இச்சைக்கேற்ற அந்த கிரேவிங்னஸ் உங்களோட ஆடையா இருக்கலாம், உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அடுத்த காரியமா இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜோனா இருக்கலாம், ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோனா இருக்கலாம். இட் மைட் பி நீங்க போற சினிமா தியேட்டர் ஆகட்டும். இன்னைக்கு வீக்கெண்ட் ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. நீ விருப்பப்படுற காரியம் இச்சைகளுக்கு அடுத்த உன் பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியமா இருக்கும்னா அதற்கு ஆண்டவர் ஒரு நாள் அனுமதி கொடுக்க மாட்டார். அது தீமைக்கு அடுத்த காரியமா இருக்கும், உன்னை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற காரியமாய் அது இருக்கும் என்றால் ஒரு நாளும் தேவன் அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார். உனக்கு நோதான் சொல்லுவார். இன்றைக்கு கர்த்தர் உன்னோட கூட பேசுவார் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். தீமை கடுத்த காரியங்களுக்கு தேவன் ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டார், அனுமதி கொடுக்க மாட்டார், அனுமதி ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். உலகத்தின் பேட்டர்ன் தீமை கடுத்த பேட்டர்ன், இது அழிந்து போகிற பேட்டர்ன். பரலோகத்தின் பேட்டர்ன் தான் நிலைச்சிருக்கிற பேட்டர்ன். இன்னைக்கு உலகத்தின் பேட்டர்னை சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்துட்டு அதுக்கு வசன வியாக்கியானம் பேசுற எத்தனையோ பேர் பெருகிட்டாங்க. நாங்க இதுக்காக தான் பண்றோம், பாருங்க வசனம் இப்படி சொல்லி இருக்குது.
தேவ ஜனமே, நான் சொல்லுகிறேன், வசனம் ஒரு நாளும் உலகத்து கூட ஒத்து போகாது. வசனம் கல்ச்சருக்காக மாறாது, வசனம் கான்டெக்ஸ்டுக்காக மாறாது. வசனம் என்றைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பிப்ளிக்கல் கான்டெக்ஸ்டில் அன்றைக்கு இருந்த ஆதி காலத்தில் எப்படி வசனம் செயல்படுது, இன்னைக்கு அப்படியே தான் செயல்படுது. உலகம் 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 அதன் தீவினையும் அதன் அழிவும் அதன் அட்ராக்ஷன்ஸும் இன்னைக்கு தேவ ஜனங்களை மயக்கி கொண்டிருக்கிறதுனால வசனம் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு தடைப்பட்டிருக்கிறது. ஆனால் வசனம் will prevail. வசனம் மேற்கொள்ளும். கர்த்தர் சர்வ வல்லமுடையவர், அவர் வார்த்தையானவர், அவர் மேற்கொள்ளுவார். இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் அவர் நிர்மூலம் பண்ணுவார். பாகாலுக்கு அடுத்த கிரியைகளை நிர்மூலம் பண்ணும் பொழுது அவர் தம்முடைய பயந்தவர்களுக்கு நன்மை செய்கிறவராய், செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற தீமை கெடுத்த காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்க ஒதுக்கி வைப்பீங்கன்னா, விலக்கி வைப்பீங்கன்னா, நிர்மூலம் பண்ணுவீங்கன்னா, அவைகளை உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க வெட்டி போடுவீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், உங்க விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்க திருமணத்துக்கு அடுத்த காரியமா இருக்கட்டும், உங்க வேலைக்கு அடுத்த காரியமா இருக்கட்டும், உங்க படிப்புக்கு அடுத்த காரியமா இருக்கட்டும். ஆண்டவரே, நான் இந்த படிப்பு படிக்கணும்னு விரும்புறேன், ஆனா என்கிட்ட சோர்ஸ் இல்லையா ஆண்டவரே சொல்லி கலங்குறீங்களா? நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற தீமைக்கு அடுத்த காரியங்களை, உலகத்துக்கு அடுத்த காரியங்களை வெறுத்துட்டு அப்பா பாதத்துல போய் உட்காருங்க, அவர் சமூகத்துல போய் உட்காருங்க. அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், உங்களை வழி நடத்துவார். அவர் உங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில உங்களை நடத்துவார். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வார். இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேல கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து உங்களுடைய விருப்பங்களை அவருடைய பாதபடியிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிட்டு நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் உமக்கு பயந்தவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறீரே. அவர்கள் கூப்பிடும் பொழுது அவர்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறீரப்பா. உமக்கு பயப்படுகிற பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது அவங்களை ரட்சிங்கப்பா. அவங்க தேவைகளை சந்திங்க, அவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க, அவங்களை வழிநடத்துங்க. கிருபினால சூழ்ந்து அவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. கிருபை உள்ள தேவனாகிய கர்த்தருடைய கரத்துல இந்த செய்தியை காண்கிற யாவையும் நான் விட்டு கொடுக்கிறேன். May your presence take hold of everyone. அப்பா, அவங்களுடைய விருப்பங்கள் உமக்கு பிரியமில்லாதவைகளா இருக்கும் பொழுது நீங்க அங்க செவி கொடுக்கறதே இல்லையே, அதை உணர்ந்து கொள்ள பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. கிருபை சூழட்டும், பலன் அவர்களை நிரப்புவதா உடைய கிருபையுள்ள பொற்பாதத்துல சமர்ப்பிக்கிறேன். வழி நடத்துங்க. துதிகன மகிமைகள் உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம் என்ப ரட்சகரும் மீட்பெருமாகிய ஐயன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வேர்ட்லி வெட்னஸ்டே மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்றால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேவை பாருங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். அடுத்த வேர்ட்லி வெட்னஸ்டேல உங்களை சந்திக்கிறேன். Until then, stay tuned. God bless you.